ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. அங்க போய் நம்ம தோல்ல தூக்கி போட்டு வந்துட்டேங்க. எப்போ இந்த சரிக்கு எப்போ நம்ம அங்கே போக போகிறோன்னு தெரில. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது முடி சரிக்கு அங்கே போக போகிறாங்க. நம்ம இங்கே சும்மா சரிக்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே போகிறாங்க. நக்லைமாக நடந்துட்டு இருக்கு. போக போக ஐயோ ஐயோ பெரிய நல்ல மனசு. ஐயோ ஐயோ வீடியோ எடுக்க முடியலையே. ஆசிரியர் அதே மாதிரி எனக்கு பண்ணியிருந்தேன். நம்ம எப்பதான் போக போறோம். அப்படியெல்லாம் போறாங்க. நம்ம மட்டும் போகவே முடிய மாட்டேங்குது. எல்லாருமே போறாங்க. எப்படா நான் போவேன் இருக்குங்க. இத்தனை நேரம் பார்த்துட்டு அங்க போய் நம்மளும் காட்டிட்டுருவோம். போகுதுங்க. நம்ம பாய்ஸ் போறாங்க. எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. அடுத்தது நம்ம போக போறோங்க. ஓ சூப்பரா போயிட்டாங்க. அவங்க படுத்துட்டே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மங்க. பயங்கரமா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொட்டேட் ஆயிடுச்சுங்க. அப்படியே கேமரா இல்லைன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய பலூன் ஆட்டம் இட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ரெண்டு பேரா போறதுங்க. அதுதான் நம்ம இப்போ போக போறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அது எப்படி ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா அத்தனை கூட்டத்தில் இருக்கோம். எப்படி இருக்குதோ ஆனால் வந்து அந்த தண்ணிலலாம் போகும்போது அந்த கவர் போட்டங்காட்டி ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. அந்த கவர் எங்கெங்க எதுங்கிறதுனால இதுதான் சொல்கிறேன். அதை பற்றி மறந்துடுவேன் நான் கட்டி. ஆனால் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க. ஆனால் என்ன படியேறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லிஃப்ட் வச்சுருக்கலாம். நம்ம கொடுக்குற 9,000 ரூபாய்க்கு லிஃப்ட் வைப்பாங்களா? ஓ டக்குனு வாங்கப்பா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. இது வந்து கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ கொஞ்சம் கசகசன்னு போயிருக்கும். அது அப்படி இப்படின்னு இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து எல்லாம் வந்து ஒரு மெமரிஸ்க்காக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பட் நம்ம இதில் தான் இப்போ வந்து இதில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. வந்து இதில் போக போகிறேங்க. முன்னாடி ஐயோ ஐயோ ஆதி உட்காராதி பஸ் தள்ளிக்கிறா கால் விட்டுக்கிறா. நீங்க உட்காருங்க. ரெண்டே பிடிச்சுக்கிறேன். ஆகாஷ் ரெண்டே பிடிச்சுக்கிறேன். இப்பராச்சும் எடுக்கிறேன்டாடு. நம்மளாம் வெளியே போயிருக்கோம். எதிர்க்கு இதேதான எனக்கு நடந்துச்சு. ஆதினால வந்து பாத்தீங்கன்னா இதை ட்ரை பண்ண போறேங்க. இது 3வது இது. ஆனா எதுலையுமே வந்துட்டு வீடியோ ஒழுங்காவே இல்லைங்க.
உழுவில். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா விட்டா வந்துட்டு மிஸ் ஆகி பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் டக்குன்னு போயிட்டு நம்ம பசங்களாம் வரக்குள்ள டக்குன்னு போயிடலாம் முன்னாடி. ஆனால் கூட்டம் பயங்கரமான கூட்டுங்க. சம்மாரியா ஹாலிடேவா எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கு. பாரு சரதண்ணா நம்ம வந்து இதில் ட்ரை பண்ண போகிறோங்க. என்னப்பா இருட்டா இருக்கு. ஓஹோ ஒரு வாங்க பாப்பா பக்கத்துல வந்துட்டேன். அதுக்கப்புறம் கத்துவேன் பார்த்தியா பயந்துக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் இருக்குது. பாருங்க பாருங்க பாருங்க. ஆகாஷ் கெட்டவன் அடி 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 இங்க வருங்க. பாத்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சுங்க. டே ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. சொல்றதே தெரியல, செம்ம ஜாலியா இருக்கு. இனி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து போறதெல்லாம் கண்டென்ட்டே இல்லாம போயிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. பாத்துக்கலாம் எல்லாமே. கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துங்க. ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்படி ரொம்ப ரொம்ப கிரேசியா இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம பசங்க அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு கேம் கொடுத்துறாரு. தனித்தனியா போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ உள்ள வந்து ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஃபால்ஸ் வந்து காட்ட போறேங்க எப்படி இருக்குது. ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. அங்கே போய் நம்ம குளிக்க போறோங்க. எப்போ போக போறோம்னு தெரியல. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உள்ளெல்லாம் காட்ட வேண்டாம். பயங்கரமாக இருக்குங்க. கிரேசியாக இருக்கு. எப்போதான் உள்ள போக போறோங்க. இதுக்குள்ள குளிக்க போறேங்க. எப்படி இருக்க போது பயங்கரமாக இருக்கு. தண்ணி சூப்பராக இருக்குதுண்ணா. நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்குங்க. மேலே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் பேசுறது கூட கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஓ நம்ம பசங்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே குளிச்சுருக்காங்க. நான் குளிச்சு பிடிச்சாச்சு. என்னை மட்டும் யாரும் வீடியோவே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மாண்ணா
எல்லாருமே வந்தாச்சுங்க. நம்ம அப்படியே முன்னாடி நம்ம பாய்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே குளித்து விடுச்சாச்சு ஃபால்ஸ்ல எப்படியோ. ஆனா வந்துட்டு வீடியோ எப்படி போகுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கிறோம் நிறைய வீடியோஸ். அங்கே போய் டான்ஸ் ஆட போறாங்க இப்போ. இங்கேயே வழுக்குதுப்பா. ஒருத்து வருமா அப்பா. எங்கடா முன்னாடி எப்படா போவோம்? கடைசிக்கு போகணும் விடுறா. நாங்கள் போக தானே அவரு. நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. முன்னாடி போய் ஒன்றும் பொழுது போகிறது இல்லை. முன்னாடி போய் போயிருவா ஏறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டோம். அதெல்லாம் ஆழமாக இருக்குது. அலை வருதா? அப்படியே ஒரு முறை அலை வந்து பயங்கரமா அடிக்குதுங்க. ஆயிரத்தி தண்ணி அங்க போகாது. அலை வந்து பார்த்துட்டு அடிக்கிறதுங்க. நம்ம கரையா நிறைய பேர் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன தள்ளி போயிட்டு எல்லாரும். இங்கதாங்க நல்லா தள்ளுது. என்னை தள்ளிட்டு வந்தீங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாச்சுங்க கரெக்டாக. அதனால சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் வேலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். அதனால எல்லாருமே வந்து சாப்பிட வந்துட்டோம். எல்லாருமே உட்கார முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கோம்? நம்ம 15 பேர் வந்துருக்குங்க. 15 பேர் அப்படியே அங்கே லைனாக அங்கிருந்து அப்படியே அங்கிருந்து லாஸ்ட். ஸோ நாங்கள் வந்து இந்த டேபிள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். நம்ம பசங்கள்லாம் அந்த டேபிள் உட்காடுறாங்க. நான் இப்படி உட்காந்துக்கிறேன். அப்புறம் ஆனாண்ணா சமயத்தில் இன்னைக்கு டேஸ் வந்து எப்படி போச்சுண்ணா உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீரா ஒன்றுமே சொல்லக்கூடாது. என்ன இத்தனை காய் மாய்க்குது மூஞ்சில. அப்புறம் ஆதி உனக்கு எப்படி போச்சு மச்சி? தரோம். ஓகே மாஸ், உங்களுக்கு வந்து இந்த டே வந்து எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. என்ஜாய்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க, அடுத்த பசங்களோட கேட்டோம்னா காரி துப்புவாங்க. அதனால வேண்டாம். என்ன வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டெல்லிங்க
ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சளி பிடிச்சிச்சு. எல்லாம் திருன்னு முடிக்கிறாங்க, என்ன வாங்கலான்னு. எல்லாம் அங்கேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கீங்க சாப்பிட. நாங்கள் 5 பேர் இருக்கோம். இந்த டேபிள் 5 பேர், அந்த டேபிள் 5 பேர், அந்த டேபிள் 5 பேர், அப்படி 5 பேரை உட்காந்துருக்கோம். மொத்தம் வந்துட்டு 17 பேர் பக்கம் வந்துருக்குங்க. சின்ன 2 பேர் குட்டி பசங்க. பிரியாணி எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்கா? பரவாயில்ல. ஓகே. அதுவும் வெஜ் பிரியாணி தாங்க, சிக்கன் பிரியாணிலாம் இல்லை, வெஜ் பிரியாணி தான். சரி ஓகேங்க. நான் அப்படியே சாப்பிடும்போது லாக் கொஞ்சம் எடுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே டீயில் வருங்க, அதனால் டீ வந்து அதிகமாக பிடிப்பேன். இன்றைக்கி வந்து காஃபி குடிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காஃபி ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது காஃபி. டம்ளரே வந்துட்டு ஒரு மாதிரி கிரேஸியாக இருக்குங்க. கையில் பிடிச்சோம்னா அந்த கிறிஸ்மஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த வரன்னு சாப்பிட்டு முடிச்சு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மயிறு மாதிரி இருந்துச்சுங்க, நல்லாவே இல்லை. அது வந்து 130 ரூபா செல்ஃபு. நம்ம தான் வந்து போய் கையோட வாங்கிட்டு வந்துட்டு நம்மளே இது பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கடா போகிற? ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு லாக் பண்ணுறேன். ஓ ஆனா 7 அடி தான் இருக்குது. எடுக்க சூப்பரா தெரியுது, பயங்கரமா இருக்கு. தண்ணி இங்க வாத்த அப்படி கத்துங்க. தலையை அடிச்சிட போகுதுப்பா. அடுத்தது வராங்களாண்ணா அவங்க மாசு டெய்லே வாடிடுச்சு. எல்லாமே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாம். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்க, லவ் யூ டு ஆல்.